அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா, கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிக்கில். அதாவது மூவிங் ஆவரேஜுங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸோட ரொம்ப அடிப்படையான ஒரு இண்டிகேட்டரு. என்ன காரணத்தினால தான் மூவிங் ஆவரேஜில் டைரெக்டாக நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ட்ரேடிங் வியூவில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி நம்ம ட்ரேடிங்க்கு சார்ட்டிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக எடுக்கலாம். அது வந்து ஒரு ஸ்க்ரீனர். அது மூலமாக எப்படி எடுக்கலாம் அதை பற்றியும் இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவிங் ஆவரேஜ். இந்த நேம்லேருந்தே தெரியுது, மூவிங் ப்ளஸ் ஆவரேஜ். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸஸோட ஆவரேஜை நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு தென் அதை ஒரு மூவிங் லைனாக நம்ம ட்ரா பண்ணுறது தான் மூவிங் ஆவரேஜ். இதை எக்ஸாம்பிளோடு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொதல் டேட்டாவில் வந்து 10, 12, 14, 13, 15 5 டேட்டா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 டேக்குள்ளே எஸ்எம்ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10 + 12 + 14 டிவைடட் பை 3 = 12 கிடைக்கி. இதுதான் மொதல் 3 நாளைக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போது ரெண்டாவது 3 நாளைக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தாப்பில் உள்ள 3 நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது 12, 14, 13. 12 + 14 + 13 டிவைடட் பை 3 = 13. இது ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு கிடைக்கி. இதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 டேஸுக்கு நம்ம லேட்டஸ்ட்டாக வர்றதை ஆட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக உள்ளதை சேர்க்காம நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அது மூலமாக கிடைக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணுற லைன் தான் மூவிங் ஆவரேஜ் லைன். ஓகே, எதுக்காக மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம்? மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளக்சுவேஷன் மூமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சில ஈவெண்ட் நடக்கும்போது ப்ரைஸோட ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். திடீர்னு நிறைய பாயிண்ட் ஏறும், திடீர்னு நிறைய பாயிண்ட் இறங்கும். இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும்போது நமக்கு சடனாக ஒரு பேனிக் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் மூவிங் ஆவரேஜ். இதோட மெயின் கான்செப்டே நம்மளோட அந்த ஃப்ளக்சுவேஷனை குறைச்சி ஒரு கரெக்டான ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதுலேயே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு ஒரு தனி பார்ட் இருக்குது. ஒரே இண்டிகேட்டருக்குள்ளே தான் ரெண்டுமே வரும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் அப்படியே நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை அதுக்கு வெயிட்டேஜாக கொடுத்து அது மூலமாக நமக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு சின்ன மாற்றங்கள் கூட இஎம்ஏல ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஆனால் எஸ்எம்ஏல கொஞ்சம் லேட்டராக தான் நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். நம்ம இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணும்போது இஎம்ஏ தான் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதில் வந்து இஎம்ஏ கிராஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன காரணத்துக்குன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் நம்ம எடுக்கிறோம். அதாவது இன்ட்ராடேயாக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். இதில் ஃபாஸ்ட் இஎம்ஏவாக 9 டே இஎம்ஏயும் ஸ்லோ இஎம்ஏவாக 21 டே இஎம்ஏயும் எடுத்துக்கிறோம். எப்போல்லாம் இந்த 9 டே இஎம்ஏ 21 இஎம்ஏ மேலே கிராஸ் ஆகி போதோ அது பை சிக்னல். அதேங்கிற கிராஸ் ஆகி கீழே வர்றது செல் சிக்னல். இதே போல் இப்போ ஒரு பொசிஷன் ட்ரேடிங்க்குனா 20 டே இஎம்ஏவும் 50 டே இஎம்ஏவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 50 டே இஎம்ஏயும் 200 டே இஎம்ஏயும் எடுத்துக்கலாம். இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு அந்த சார்ட்டில் வச்சு சொல்லும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அதை அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் இன்ஃபோசிஸோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜை எப்படி இன்புட் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இண்டிகேட்டருக்குள்ளே போய் மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா மூவிங் ஆவரேஜ் வந்துடும். இதில் டிஃபால்ட்டாக
9 டேஸ்க்குள்ளது இருக்குது. ஸோ 9 டே எஸ்எம்ஏவை எப்போல்லாம் கிராஸ் ஆகி மேலே போகுதோ அப்போல்லாம் பாருங்கள் ஒரு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன பீக் மூமெண்ட் இருக்குது. ஸோ இதை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கிறவங்க இதை பேஸ் பண்ணியே அழகாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ இஎம்ஏயை எப்படி நம்ம இன்புட் போடுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டருக்குள்ளே போய் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்சியல், ஸோ இதை நம்ம கொடுத்துட்டோன்னா இதுலேயும் டிஃபால்ட்டாக 9 டேஸ்க்கான இஎம்ஏ இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எஸ்எம்ஏக்கும் இப்போ பார்த்த இஎம்ஏக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இஎம்ஏ ஈஸியாக ரியாக்ட் ஆகும், ஆனால் எஸ்எம்ஏ கொஞ்சம் லேட்டராக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் இப்போது இஎம்ஏ கிராஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இஎம்ஏ கிராஸ் வந்து ஆல்ரெடி 4 வேல்யூஸ் இன்புட்டாக இருக்குது. நான் அதில் 2 வேல்யூவை மட்டும் இப்போ எடிட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இன்புட்ஸில் போய் ஸ்டைலில் இருந்து மீதி உள்ளதை ஃபுல்லாக அனேபிள் பண்ணி விட்ருவோம். இதில் 9 டேஸ், இதில் 21 டே. ஸோ இதை 2 மட்டும் வச்சுக்கிடுவோம். கலர் கூட சேஞ்ச் வச்சுக்கிடுவோம். ஸோ ஷார்ட் டேர்மை ஒயிட் கலரில் வச்சுருந்தேன். லாங் டேர்மை எல்லோ கலரில் வச்சுருந்தேன் விசிபிள் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், எப்போல்லாம் அந்த எல்லோ கலரை ஒயிட் கலர் கிராஸ் பண்ணி போகுதோ அப்போல்லாம் ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஒரு ஹைக் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆகி எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1439 ஸ்டார்ட் ஆகி 1860 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ எப்போவுமே இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டராகவே இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது மாறும். இதே இதில் இப்போ ஷார்ட் டேர்ம்ங்கிறனால நம்ம 9 and 21 கொடுத்துட்டோம். இதேங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கில் நான் யோசிக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் போய் 50 200. ஸோ 50 days and 200 days இஎம்ஏ நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கிராஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான தாட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு 1563 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அது கீழே சிக்னல் கிராஸ் பிலோ ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வச்சுருந்தா கூட 1792 ரூபா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த 50 days and 200 days யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த இண்டிகேட்டரை எப்படி சார்ட்டில் யூஸ் பண்ணுறதுங்கிறது. தென் இதுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங்கில் எப்படி நம்மளோட ஸ்டாக்கை, ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ கிராஸ் ஆகும் ஒரு ஸ்டாக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி ஒரு ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். இன்றைக்கி இடையில் கிராஸ் நடந்திருக்கா இல்லையா அதை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் சார்ட்டிங்கிற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய் நம்ம இப்போ சார்ட்லிங்னு டைப் பண்ணிக்கிறோம். நம்ம உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் டைம் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட இமெயில் ஐடி லாகின் பண்ண கேட்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ ஆல்ரெடி பாருங்கள், நான் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறதுக்காக, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்கிற கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இந்த கேஷ் செக்மெண்ட். அதாவது கீழே இருக்கிற அவ்வளோ ஃபில்டர்ஸையும் பாஸ் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அப்படிங்கிறத இதோட கண்டிஷன். ஸோ கண்டிஷனை பார்த்தீங்கன்னா டெய்லி இஎம்ஏ 9 கிராஸ் அபோ டெய்லி இஎம்ஏ 21, தென் மார்க்கெட் கேப் கிரேட்டர் தென் 1000 crores. ஸோ 1000 கோடிக்கு மேலே உள்ள ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணால் தான் ஓரளவு ப்ரைஸில் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ நமக்குமே கொஞ்சம் சேஃப். தென் டெய்லி வால்யூம் ஒரு 1 lakh மேலே உள்ள மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். என்ன காரணத்துக்காகனா நம்மளோட லிக்விடிட்டி அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும். தென் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் நம்ம 60க்கு மேலே வைக்கும். ஸோ இது என்ன காரணத்துக்காகனா ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டத்தை குறிக்கிறதுக்கு ஆர்எஸ்ஐ யூஸ் ஆகும். ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தென் சேவ் ஸ்கேன். ஸோ இதில் வந்து நேம் கேட்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா 9 EMA கிராஸ் ஓவர் 21 EMA ட்ரேடிங்னு வேணால் போட்டுருவோம். ஸோ நம்ம சேனல் நேமு பணம் மற்றும் பங்குகள்னு கொடுத்துட்டேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம பண்ண ஸ்கேன் வந்து சேவ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், கீழே 2 ஸ்டாக் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த கண்டிஷனில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக ஃபில்டர் ஆகிருக்கான்ட்டு. ஸோ ட்ரேடிங்கில் போய் பிஎஸ்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே பாருங்கள் கரெக்டாக கிராஸ் ஓவர் ஆகிருக்கா. ஓகே, இப்போ 2வது ஸ்டாக்கு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் டைம் நம்மளோட ஸ்க்ரீனர் கரெக்டாக தான் வேலை செய்தா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இதில் நம்ம பேக் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணால் லாஸ்ட் 9 monthல் இந்த ஸ்க்ரீனருக்கான பேக் டெஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்துடும். ஸோ நம்ம எடுத்தோடனையுமே எந்த ஒரு ஸ்க்ரீனரையும் நம்பி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இதுமாதிரி பேக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதில் பாருங்கள் மார்ச் 19, மார்ச் 20 அப்படின்னு எல்லா டேட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டில் கிராஸ் ஓவரான அவ்வளோ ஸ்டாக்ஸையும் காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி அன்றைக்கி டேட்டில் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த ஸ்க்ரீனர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் இந்த சார்ட்டிங்கில் கோடிங் மூலமாக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே நீ வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம புதுசாக ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ எந்த ஒரு ஸ்க்ரீனரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் பேக் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே டைமில் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் என்றைக்குமே நம்மளோட கேபிட்டலை பாதுகாக்கும். இதே போல் நம்ம 9EMA கிராஸ் ஓவருக்கு பதிலாக நம்மளோட வேல்யூவை மாற்றி இதில் 50 and 200 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அந்த ஸ்க்ரீனர் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள முறையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இது ஒர்க் ஆனாலும் சரி ஒர்க் ஆகாட்டினாலும் சரி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.